பிரேமா சொல்டா. போன வீடியோவில் வந்து முக்கியமான 2 விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் சொல்ல நிறைய மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க, ஈவன் வந்து இன்ஸ்டாலையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. மன்னிக்கவும், ஏன்னா 2 முக்கியமான ஒரு விஷயங்கள், அது நல்ல விஷயங்கள், அது கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் பார்த்தோன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. நமக்கு வரக்கூடிய 2 விஷயங்களை பற்றி நம்ம விவாதிக்கல. அந்த 2 விஷயங்கள் வந்து த பிக் பியூட்டிஃபுல் பில்லில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ரெமிட்டன்ஸ் டேக்ஸ், அதாவது இங்கேருந்து யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பும்போது ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் கட்டணும்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ அதில் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் பிரேக் ஈவன் ஆகிடும். ஸோ அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டாக இருப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இதை பத்தியான ஷார்ட் ரீகேப் கொடுத்துருங்க, ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. கரெக்ட். போன வீடியோ பார்க்கலன்னா இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பில்லு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த லிங்க் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஹெச்ஆர்ல, அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல பாஸ் ஆயிடுச்சு. 215 அகேன்ஸ்ட் 214 பாஸ் ஆயிடுச்சு. 2 ரிபப்ளிகன்ஸ் தான் ஆப்போசிட்டா வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ பெரும்பான்மையில பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து செனட் சபையில் பாஸ் ஆகணும். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திடணும். பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து as soon as possible என்னோட மேஜைக்கு அனுப்பிடுங்கப்பா, இது வரலாற்றுக்கானது மிக முக்கியமான ஒரு பில்லை நான் சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாக்கியத்தை கேட்கும்போது நமக்கு தெரியுது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பில்லு அப்படின்னு. 1000 பக்கங்கள் இருக்கு ஆர்த்தி. நம்ம ஷார்ட்டா பார்க்கும்போது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2017 மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த டாக்ஸ் கட் அண்ட் ஜாப் ஆக்ட்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமா வந்து பார்க்குறோம். மிக முக்கியமான எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்த சைல்ட் டாக்ஸ் கிரெடிட். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, இது இந்தியாவில் பிறந்து இங்கே வராங்களா அந்த குழந்தைங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாதுங்க. அமெரிக்காவில் பிறந்த அமெரிக்கா பார்ன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும், அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். $2000 ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க சைல்ட் டாக்ஸ் கிரெடிட்னு. இப்போ $2500 ஒரு குழந்தைக்கு அதிகமாக டாக்ஸ் கிரெடிட் தர போறாங்க. அதே வந்து இந்தியாவில் பிறந்த குழந்தை அமெரிக்காவில் வளர்றாங்கன்னா அதர் டிபெண்டன்ட் டாக்ஸ் கிரெடிட் தான் வாங்கிப்பாங்க. அது வந்து $500 அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன் நான் பிரேக் ஈவன் ஆகுதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து டிடக்ஷன். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சிங்கிளா இருந்தா $15,000, ஜாயிண்டா ஃபைல் பண்ணா $30,000 இருந்தது. இப்போ $2,000, அதாவது ஜாயிண்டா ஃபைல் பண்ணும்போது $32,000, சிங்கிளா ஃபைல் பண்ணும்போது $16,000 ஏற்றிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பாரு, இங்கே உனக்கு $2,000 எக்ஸ்ட்ரா வருது, ரைட்? இப்போ ரெமிட்டன்ஸ் டேக்ஸ்க்கு வருவோம். நம்ம ரெமிட்டன்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்டுறோம்? 3.5% கட்டுறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு யாரோ வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இவ்வளோ யாராவது அனுப்புவாங்களா? எடுத்துக்காட்டு தான் சொல்ற, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது, 50 லட்சம் ரூபாய் அனுப்புறாங்க. அது அப்படியே வந்து 86 வகுத்துப்போம் டாலருக்கு கன்வர்ஷனுக்காக. அதில் ஒரு 3.5% போட்டால் ஒரு $2,035 அரௌண்ட் வந்து வரும். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல எவ்வளோ வருதுன்னு சொன்னால் $2,000 வருதா? அதுவும் வந்து உனக்கு லாபம் தான் இல்லையா? உனக்கு $2,000 வந்து ஹையர் டாக்ஸ் பிராக்கெட்ல போகுது. ஸோ இதுவும் கொஞ்சம் பிரேக் ஈவன் ஆகும். ப்ளஸ் நம்ம சைல்ட் டாக்ஸ் கிரெடிட் சொல்லணும் இல்லையா, ஒரு குழந்தைனா $500, 2 குழந்தைனா $1000. ஸோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு $50 லட்சம் அனுப்புறத பிரச்சனை இருக்காது அப்படின்னு தெரிய வருது. அந்த பிரேக் ஈவன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் வந்து 3.5% ரெமிட்டன்ஸ் டாக்ஸ்ங்கிறது தலைவலி தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா விவாதிச்சோம். ஆனால் 2 முக்கியமான ஒரு விஷயத்த விவாதிக்காம விட்டுட்டோம். அது என்னது? ஆமா, முதல் விஷயம் என்னன்னா வந்து அமெரிக்கால பிறக்க போற குழந்தைங்களுக்கு கவர்மெண்டே காசு கொடுக்க போகுது. $1000 கொடுக்க போறாங்க. எல்லாருக்குமேவா? எல்லாருக்கும் தான். ஆனா எப்பயிலேருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அமெரிக்கால பிறக்க போற குழந்தைகள் ஃப்ரம் ஜனவரி 1, 2025. ஸோ இப்போ இந்த வருஷம் பிறந்த குழந்தைக்கும் அதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி $1000 வந்து கவர்மெண்ட்டே கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க குழந்தைங்க கிடையாது. அது தெளிவாக சொல்லிட்டாங்க. 2025லேருந்து 29 வரைக்கும் நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் கரெக்டான டேட் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. $1000 கவர்மெண்ட் போடுறாங்க. வருடம் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் லீகல் கார்டியன் வந்து $5000 வரைக்கும் போடலாம். ஸோ அவங்க தான் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஓன் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து கார்டியன் மாதிரி ஓன் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து பெருசாகிட்டு
அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரேமா இதுக்கு ஆல்ரெடி 529 பிளான் இருக்குல்ல? கரெக்ட். 529 காலேஜ் சேவிங்ஸ் பிளான் பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானுங்க. அது ஸ்டேட் ஸ்பான்சர்டு பிளான். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த பிளான் வச்சிருப்பாங்க. ஆர் யூனிவர்சிட்டி அவங்களுமே காலேஜஸுமே வந்து அந்த பிளான் வச்சிருப்பாங்க. அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இதுவும் சிமிலராக இருக்குது. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதுவுமே என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டில் போடுறோம், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம போடும்போது அதுக்கான டேக்ஸ் கிடையாது. அதே வந்து நம்ம எடுக்கும் போது அதுக்கான டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது 529 பிளான் மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஆனால் 529 பிளான்ல என்னன்னா வந்து அது ஃபெடரல் ஸ்பான்சர் பிளான் கிடையாது. ஸ்டேட் ஸ்பான்சர் ஆர் காலேஜ் ஸ்பான்சர் பிளான். இது வந்து ஃபெடரல் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு பிளான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க 529 பிளான்ல எஜுகேஷனுக்காக யூஸ் பண்றோம், அந்த நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த பிளான்ல வரப்போகுது. இந்த பிளான் என்ன சொல்றாங்கன்னா மெகா பிளான்னு சொன்னாங்க. மெகாங்கிறது அவங்க ப்ரொபகண்டால இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இதோட அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணி அக்கௌண்ட் ஃபார் growth அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த டிராஃப்ட்ல ஒரு சேஞ்ச் பண்ணி இது வந்து ட்ரம்ப் அக்கௌண்ட்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பார்க்கலாம் பெரிய பெரிய தலைவர்களோட அவங்க வந்து ஏதாவது ஒரு பிளான் கொடுக்கும்போது இந்த திட்டத்துக்கு மக்கள் நலத்திட்டத்துக்கு கொடுக்கும்போது கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒபாமா கேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து ட்ரம்ப் அக்கௌண்ட்னு வச்சிருக்காங்க. நிறைய அட்வான்ஸ்டு விஷயங்கள் இதுல இருக்கு. அது என்னன்னா வந்து எஜுகேஷன் மட்டும் கிடையாது. ஒருவேளை அந்த நபர் அந்த குழந்தை வந்து பெருசா ஆயிட்டாப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கு இந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கான லோன் வேணும், ஒரு ஃபார்ம் லோன் வேணும், அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க இந்த அக்கௌண்ட்டில். நம்ம நிறைய நேரம் நம்ம மக்கள் கேட்டுருக்காங்க, குழந்தைங்களுக்கு இந்த சிறு சேமிப்பு திட்டம் மாதிரி இங்கே எதாவது இருக்கா, பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி அப்படின்னு. 529 பிளான் இருந்தாலும் அதை விட அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ட்ரம்ப் அக்கௌண்ட்ஸ். அதுதான் நான் வந்து போன வீடியோ வந்து மிஸ் பண்ணது. இப்போ ஆல்ரெடி இந்தியாவில் பிறந்த குழந்தைங்க யூஎஸ் வரும்போது அவங்களுக்கு கிடையாது. இப்போ இந்தியாவில் ஒரு குழந்தை 2025 பிறந்திருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிடையாது. கிளீனாக சொல்லியிருக்காங்க, இந்த மண்ணில் யூஎஸ் மண்ணில் பிறந்திருக்கணும், சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருந்துக்கணும், இது எல்லாமே வந்து கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிறக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து $1000 கொடுக்குறாங்க. இயர்லியா வருஷம் $1000 ஒரு தடவை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் அவங்க போடுறாங்க. அதன் பிறகு வந்து மக்கள், அதாவது அந்த பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் $5000. இன்னொரு விஷயம் சொன்னீங்களா, அது என்னது? ஆமா, இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த பொருள் நம்ம வெளில எங்க போனாலும் நம்ம கையோடயே இருக்கும். இந்த பொருள் கார் தான். அது சம்பந்தமான ஒரு விஷயம் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ கார் மேக்சிமம் வந்து நம்ம வந்து லோன் கட்டி தான் எடுப்போம் இல்லையா, கார் லோன் கட்டுவோம். ஸோ அதற்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேக்சிமம் வந்து $10,000 வரைக்கும் உனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டும் போது நோ டேக்ஸ்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காரு யூஎஸ்ல அசெம்பிள் பண்ண காரா இருக்கணும் அப்படின்னு. இப்போ வெளியில இருந்து வர காருக்குலாம் அப்ளை ஆகுதா? அப்படி கிடையாது, யூஎஸ்ல அசெம்பிள் தான் பண்ணிருக்கணும் இருக்காங்க. அந்த ஃபினிஷ்டு மாடல் வந்து யூஎஸ்ல பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டோட பிராண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் எடுத்துக்காட்டு என்ன சொன்னா, டொயோட்டா கரோலா கேமிலாம் வந்து இங்க அசெம்பிள் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாமே உள்ள வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தா கியா டெலுராய்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை கியா டெலுராய்டோட அசெம்பிள் வந்து பிளான்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ அவங்க இருக்காங்க. ஹோண்டா நிறைய இருக்கு. இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் ஒஹாயா கொலம்பஸ் பக்கத்தில் மேரிஸ்வில்லுங்கிற இடத்துல பெரிய ஒரு ஹோண்டா பிளான்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நிறைய ஹோண்டா சிஆர்வி சிவிக் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறைய நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் வந்து இங்கே அசெம்பிள் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அந்த வண்டிகளுக்கு நீங்க லோன் கட்டும் போது உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு இனி நோ டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ இதான் நான் சொல்றேன், ரெமிடன்ஸ் டேக்ஸ் இப்படி போனாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நமக்கு பிரேக் ஈவன் ஆயிடும், இல்ல நமக்கு ஒரு அட்வான்டேஜாவே இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா இல்ல ஐட்டமைஸ்ட் டிடக்ஷன்? சூப்பரான கேள்வி கேட்ட, ரொம்ப நல்ல கொஸ்டின். இது வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு $5000 நீங்க டாக்ஸ் கட்டிடுறீங்க, கார் லோன் டாக்ஸ் கட்டினா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் இருக்குல்ல அதுல குறையும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். மற்ற விஷயங்கள் தான், இப்போ நம்ம வந்து ஹவுஸ் லோன் கட்டுறோம், மார்கேஜ் கட்டுறோம், அந்த மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ்ல பண்ண முடியாது, ஐட்டமைஸ்ல தான் பண்ணணும். ரைட்? எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒன்று இருக்கு, ஐட்டமைஸ் டிடக்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ சமீப காலமாகவே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நடுத்தர வருமானம் ஈட்டக்கூடிய மக்கள்லாம் அங்கே தான் வந்து போவாங்க. பட் ஐட்டமைஸ் டிடக்ஷன்ல இன்னொரு நல்ல விஷயம் நம்ம போன வீடியோவில் பார்த்துனோம். அதாவது சேல்ஸ் அண்ட் லோக்கல் இன்கம் டேக்ஸ் $10,000 கேப் லிமிட் ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் அப்ளிகபிள் ஆகுறதுனால நம்ம மக்களுக்கு இது ஒரு சூப்பரான நியூஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பெரும்பாலான மக்கள் நம்ம கார் லோன் வச்சிருக்கோம் இல்லையா, எடுத்துக்காட்டு நம்மளே இன்னும் கட்டாமல் வச்சிருக்கோம். ஸோ அது அட்லீஸ்ட் வந்து இந்த வருஷத்துலேருந்து அது அப்ளிகபிள் ஆகுது. இப்போ நம்ம பழைய லோனுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். கரெக்ட். நீ வந்து இந்த வருஷத்துல நீ கார் லோன் கட்டுறியா, அந்த மாடல் ரொம்ப முக்கியம். கியா டெலுராய்டு நம்ம என்ன இயருங்கிறது ரொம்ப முக்கியம். அது இங்கே வந்து ஃபைனலில் வந்து அசம்பிளி பண்ணிடணும். அப்படி பண்ணும்போது அந்த காருக்கான
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா, வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இப்போ அட்ரஸ் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ. இது எப்போ செனட்ல பாஸ் ஆகும்? நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே வந்து சீக்கிரம் மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செனட் சபையில் இந்த வாரம் இதுக்கான விவாதம் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இதில் சில மாற்றங்கள் வரும்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா செனட் வந்து இந்த பில் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க, இதில் நிறைய சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ் அண்ட் கான்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று பிரேக் ஈவன் ஆகுது, இல்லை இதில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.